ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெட்டி விமர்சனம். ஜூனியர் கேப்டன் சண்முக பாண்டியன் விஜயகாந்தின் படைத்தலைவன் சாதனை படைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் சந்தேகத்திற்குரிய இடம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம பார்த்தா இது கிட்டத்தட்ட கும்கி படத்தை அப்படியே காப்பி அடிச்சு எடுத்திருப்பாங்க நீங்கள் நினச்சிருப்பீங்க. அப்படி நினச்சிருந்தா அந்த விஷயத்தை இதோட மறந்துருங்க. இது அப்சல்யூட்லி ஸ்டோரி வேற ஒரு ஜானரில் இருக்குது. பட் அப்படி இருந்தாலுமே இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் ஃபர்ஸ்ட் ஹாப் வரைக்குமே கொஞ்சம் சவச்சவா வளவலா கொலகொலான்னு தான் போகுது. செகண்ட் ஹாப்புக்கு மேலே கொஞ்சம் படம் சுறுசுறுப்பாக போகுது. சண்முக பாண்டியனை பொறுத்த மட்டும் ஃபைட்டிங் சீக்வன்ஸ்லாம் சும்மா வேறு லெவலில் ஸ்டண்ட்லாம் மாஸ் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு ஒரு 2-3 ஃபைட் இருக்குது. எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா இதில் மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபேஸ் கெட்டப் தான். முகத்தை முழுக்க தாடி மறைச்சி வச்சுக்கிட்டு இவர் ஒவ்வொரு சீன்லேயும் அழுகுறாரா சிரிக்கிறாரா என்ன ரியாக்ஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியல. அதை கொஞ்சம் மாற்றி பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு புதுமுக நடிகருக்கு அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. பட் அதை ஒரு சரியான முறையில் கொடுக்க தவறிட்டார் அப்படின்னு தான் நாம் சொல்லி ஆகணும். அதே மாதிரி படத்தில் நடிப்பு பொறுத்த மட்டும் ஒரு பக்கம் ராமச்சந்திர ராஜு, இன்னொரு பக்கம் கஸ்தூரி ராஜா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் கதாநாயகி யாமினி சந்தர். கதாநாயகியில் இந்த படத்தில் சம்பிரதாயத்துக்கு வச்சு சாத்துக்குடி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. அப்படி இருந்தாலுமே இவங்களோட நடிப்பெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதே மாதிரி ஓஜி இளையராஜாவோட மியூசிக்கை நீங்கள் போய் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் போய் பாருங்கள். அவரோட மியூசிக்காகவே இந்த படத்தை நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அந்த அளவுக்கு இசைஞானி பேக்ரவுண்ட் மியூசிக்கில் வச்சு செஞ்சு விட்டார். ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. படத்தினுடைய ஆரம்ப காலத்தில் யானை கதை அப்படின்னு போனாலுமே போக போக இந்த மூட நம்பிக்கை பலி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம். அதே மாதிரி வில்லன் கதாபாத்திரத்தை இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்க மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இருக்குது. ராமச்சந்திர ராஜு ஒரு நல்ல வில்லன் நடிகர் தான். அவர் இன்னும் கொஞ்சம் இவங்க சரியாக பயன்படுத்திக்கலையோ அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்குது. ரெண்டாவது அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த மந்திரவாதி கெட்டப் நீங்களா வேற ஒரு கெட்டப் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வரக்கூடிய கன்றாவியான படங்களுக்கு மத்தியில் இந்த படம் எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது நண்பர்களே.